பணம் வச்சிருக்கிறவங்க அல்லேலியா சொல்லுங்க. ஆமே. சொன்னவங்க வீட்டுலாம் நிறைய இருக்கும், சொல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க பத்தியா. அதனால சொல்றவங்க வீட்டுல பணம் நிறைய இருக்கும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா அல்லேலியா சொல்லு. ஆமா, சொல்றவங்க வீட்டுல நிறைய பணம் கட்டு கட்டா சேர்ந்துரும். அதனால அல்லேலியா சொல்லு. அல்லேலுயா, அல்லேலுயா. ரொம்ப சந்தோஷமா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்றாங்க. ஒரு சிலர் பணம் சேரட்டுன்னு சொல்றாங்க. அதனால எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி கத்தரை சோத்திரித்து அல்லேலுயா சொல்லு. அல்லேலுயா, அல்லேலுயா. கத்தவங்களை ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவராக. இந்த காலவலையிலும் பரிசுத்தாவியானவர் நம்மத்திலே இருக்கிறார். ஆமே. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த காலவலையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போறோம். நல்ல கவனமாய் கவனித்து கர்த்தர் என்ன பேச சித்தமாய் இருக்கிறாரோ அந்த வார்த்தையை இன்றைக்கு இந்த காலவலையில உங்களுக்கு கொண்டு வருவார். சபையிலே ஆமே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்கள்ல ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனமாறுதலை உண்டு பண்ணி மறுரூபம் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காய் தன்னை ஆயத்தமாக்கி கொள்ளுகிற மனவாட்டி சபையாய் ஒவ்வொரு நாளும் கரைத்திரை அற்றதாய் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமை. இந்த காலவலையிலே யோசுவாவை குறித்து உங்கள் மத்தியிலே ஆவியானவர் திட்டம் தெளிவுமாய் பேச போகிறார். யோசுவாவுக்கு அர்த்தத்தை சொல்ல போகிறேன். யோசுவா மொழியில என்னென்ன மொழியில என்னென்ன யோசுவாவை குறித்து, யோசுவாவுக்கு ஆமை பல பெயர்கள் இருந்தாலும் நாம் யோசுவா மாத்திரம்தான் நாம் என்ன செய்கிறோம், ஆமை பார்க்கிறோம். ஆகையினால இந்த யோசுவாவை குறித்து ஆமை இன்னைக்கு என்ன பண்ண போறோம், ஒரு பெரிய ஆபரேஷன் நடக்க போது. ஆகையினால இந்த ஆபரேஷன் சக்சஸா முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமான்னு சொல்றவங்க அல்லேலூயா. ஆமா. யாராவது யோசுவாவா இருந்தா நீங்க என்ன செய்யணும், இந்த யோசுவாவை போல மாறிடணும். இந்த கால வேளையில உண்மையாகவே யோசுவா மாறிட்டா ஆமா தேசத்துல பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோசுவாவுக்கு பெயர் மீட்பர் என்று அர்த்தம். யோசுவா என்று சொன்னாவே மீட்கிறவர், மீட்பர் என்று அர்த்தம். கிரேக்க மொழியில பார்த்தா இந்த யோசுவாவுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா இயேசு என்று அர்த்தம். யோசுவாவுக்கு என்ன என்று அர்த்தம், இயேசு. ஆகினால நம் பைபிள்ல வாசித்தோம், இயேசு அநேகர் இருந்தாங்க, ஆனா கிறிஸ்து ஒருவர் தான் இருந்தார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு ஒருவர் இருந்தார். இயேசு நிறைய பேர் இருந்தாங்களா இல்லையா? பைபிள்ல இருக்குதா இல்லையா? இல்லைன்னு சொல்றீங்களா? இயேசு நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா கிறிஸ்து இயேசு ஒருத்தர் தான் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோசுவாவுக்கு பெயர் ஆமை இயேசு என்று பெயர். ஆமை. அடுத்தது யெகோவா மீட்பர் என்று அர்த்தம் கொள்ளும். இந்த யோசுவாவுக்கு பெயரை பார்த்தீங்கன்னா யெகோவா மீட்பர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்தது என்ன புஸ்தகத்துக்கு நீங்க போனீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல யோசியா என்று சொல்லி யோசுவாவுக்கு மற்றொரு பெயர் உண்டு, யோசியா. அடுத்தது என்ன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசித்துருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆகையினால என்ன புஸ்தகம் 13:8 நூனியின் குமாரன் யோசியா. அடுத்தது 16வது வசனத்துல வாங்க. யோசியா என்னும் நாமங்கள் உடையது என்று சொல்லப்படும். யோசியா, அந்த யோசியா தான். அதே யோசுவா புத்தகத்துல பாத்தீங்கன்னா நூனின் குமாரனாகிய யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நூனின் குமாரனாகிய யோசுவா. எங்க சொல்லப்பட்டு இருக்கிறது என்னன்னா நூனின் குமாரனாகிய யோசியா. இந்த யோசியாவும் யோசுவாவும் எல்லாம் ஒன்றே. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா.
கிரேக்க மொழியில இயேசு என்று பெயர். இந்த யோசுவாவுக்கு கிரேக்க மொழியில இயேசு என்று பெயர். எபிரேயர் மொழியில ஆமை சோத்திரம் யெகோவா மீட்பர் என்று பெயர். ஆகையினால ஆமை இவருக்கு கர்த்தர், இவர் மீட்பர், ரட்சகர் என்று சொல்ற அந்த இந்த பெயருக்கெல்லாம் மொத்தமா பார்த்தீங்கன்னா ரட்சகர். ஆகையினால ரட்சிப்பின் அதிபதி என்று கொண்டு இவருக்கு பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது. எபிரேய புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தமாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி. அல்லேலூயா சொல்லுவோம். அநேக பெயர்களை எங்க கொண்டு வந்து சேர்க்கிறவர் தெரியுமா? மகிமையில் கொண்டு வந்து சேர்த்தார். எங்க கொண்டு வந்தாரு? இந்த யோசுவா தான் இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேச மகிமையான கானானுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறார். இவருக்கு என்ன பெயர் தெரியுமா? முழுமையாய் ரட்சிப்பின் அதிபதி. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ரட்சிப்பின் அதிபதி. இந்த காலவலையில உங்களுடைய ரட்சிப்பின் அதிபதி யார்? ஆகனால இப்போ பிரசங்கத்துக்குள்ளாக உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களாய் சொல்ல போறேன். இந்த யோசுவாவை குறித்து இந்த ரட்சிப்பின் அதிபதி என்று சொல்லும் போது தேவ சமூகத்துல யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார். யோசுவாவை அவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டு கர்த்தர் ஒரு ரட்சிப்பின் அதிபதியாக நியமித்து வைத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் வாய்ந்த ரட்சிப்பின் அதிபதி. ஏன் ரட்சிப்பின் அதிபதி? 100க்கு அதிபதி, ரட்சிப்பின் அதிபதி. இதெல்லாம் பார்க்கிறோம். 100க்கு அதிபதியை குறித்து நீங்க கேள்விப்பட்டு இருக்கலாம். ஆனா ரட்சிப்பின் அதிபதியை குறித்து நீங்க கேள்விப்பட்டீங்களா? இல்ல. ஆகையினால தேவ சமூகத்துல மோசையால் வழிநடத்தப்பட்ட சோத்திரம் கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால தொடர்ந்து அதை கணக்கிட்டா கிட்டத்தட்ட 24 லட்சத்துக்கு மேல ஜனங்கள் கர்த்தருக்குள்ள இருந்தாங்க. இவங்க எல்லாரும் சிறு கூட்டமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் காணப்பட்டார்கள். அப்போ மோசே அவர் மரித்த பிறகு யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு மோசையால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த யோசுவா என்ன செய்கிறார்னா அவர் ஜனங்களுக்கு ரட்சிப்பின் அதிபதியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோம். 100க்கு அதிபதி எப்படி அவரை அதிபதி என்று சொன்னாங்களோ, இவரை தேவ சமூகத்துல ரட்சிப்பின் அதிபதியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோசுவா ரட்சிப்பின் அதிபதி. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய பெயர் மாத்திரம் யோசுவாவாய் இருக்கலாம். ஒருவேளை பெயருக்கு ஏற்ற மாதிரி நீ ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துகிற ஒரு தேவ மனிதனாய் உன்னால இருக்க முடியுமா? ஒருவேளை ஒவ்வொருவரும் இந்த யோசுவா கர்த்தர் தெரிந்து கொண்டு ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த இவன் ரட்சிப்பின் அதிபதியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த கால வேளையில உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் ஒருவேளை ஜனங்களை ரட்சிக்கவா, ஒருவேளை உன் குடும்பத்தை ரட்சிக்கவா, உன் நிலை இருக்கிற நண்பர்களை ரட்சிக்கவா, ஒருவேளை சோத்திரம் எல்லாரையும் வழிநடத்துகிற யோசுவா இப்படிப்பட்ட ரட்சிப்பின் அதிபதியை குறித்து தான் அந்த காலவலையில திட்டம் தெளிவுமாய் நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை நேரம் தான் கடந்து போகும். இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல இந்த யோசுவா இந்த ரட்சிப்பின் அதிபதி ஏன் என்று சொன்னா சோத்திரம். இந்த யோசுவாவுல நாம வாசிக்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் 9வது வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் யோசுவா ஜனங்களுக்கு பரிந்து பேசக்கூடிய யோசுவாவாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பரிசத்துல உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார்.
ஆனா அதே போல யோசுவா எகிப்தில இருந்த ஜனங்களை விடுதலை செய்து வனாந்தரத்துல 40 ஆண்டு காலம் வழி நடத்தி தேவ சமூகத்துல அவருடைய தலைவர் மோசே மரித்த பிறகு யோசுவா எழும்பி ஜனங்களை ரட்சிப்பின் அதிபதியா வைத்து அந்த ஜனங்களை வழிநடத்தினான். அவன் வழிநடத்தினது மாத்திரமல்ல, தேவ சமூகத்துல ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய தேவ மனிதனாய் மாறினான். அல்லேலூயா சொல்லுவோம். பரிந்து பேசக்கூடிய சில வேலை வசனங்கள் வாசித்த நேரங்கள் கடந்து போகும், நான் சொல்லிட்டே போறேன். ஆகையினால கர்த்தருடைய சமூகத்துல ஆவியான உங்களோடு கூட பேசுவார். ஆகிய நீங்க அழிந்து போற மக்களுக்காக, ஒருவேளை நரகத்தின் பாதையில ஓடுகிற மக்களுக்காக, கீழ்ப்படியாம இருக்கிற ஜனங்களுக்காக, அக்கிரமக்காரனாய் இருக்கிற ஜனங்களுக்காக, பாவ கட்டுகளில இருக்கிற ஜனங்களுக்காக என்றைக்காகிலும் ஒரு நாள் உங்களால பரிந்து பேச முடியுதா? பரிந்து பேசுவது என்னன்னு சொன்னா ஒரு ஜபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஜீவியம். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவா நல்ல ஜெபிக்கிற தேவ மனிதன், யோசுவா ஜப ஜீவியம் உடையவன், யோசுவா பரிந்து பேசக்கூடியவன். தன் ஜனங்களுக்காக யுத்தத்தில் கலந்து போனாலும் எப்போதும் பகிர்ந்து பேசக்கூடிய, பரிந்து பேசக்கூடிய யோசுவாவை கர்த்தர் ஏற்படுத்துவாராக சபையில. அல்லேலூயா சொல்லுவோம். யோசுவாவை போல நானும் என் ஜனங்களுக்காக பரிந்து பேசுவேன். ஆகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவியத்துல இன்றைக்கும் அழுது போற மக்களுக்காக, நரகத்தின் பாதையில ஓடுகிற மக்களுக்காக இன்றைக்கும் வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு கூட பிதாவின் வலது பரிசுத்துல நின்று பரிந்து பேசக்கூடிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பரிந்து பேசுகிறார். ஆனா அன்றைக்கு யோசுவாவை கர்த்தர் தேவ ரட்சிப்பின் அதிபதியாய் தெரிந்து கொண்டு ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவன் யார் என்று சொல்லி அடையாளம் கண்டு கொண்டு ஆண்டவர் அவர் மேலே தங்கி ஜனங்களை வழி நடத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த யோசுவா பரிந்து பேசக்கூடியவராயிருந்தார். என்ன புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரம் 18 23 வசனங்களை நீங்க இப்போ பார்க்க போறோம். என்ன புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்து 27ஆம் அதிகாரம் 18வது வசனம். 18வது வசனம். பாருங்க, போதும் சோத்திரம். நூனின் குமாரனாகிய யோசுவாவை தெரிந்து கொண்டு, அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு யோசுவா. அல்லேலூயா. பைபிள்ல பாக்குறேன் எல்லாம் என்ன கவனிமா, ஜெபம் பண்ண வேண்டியதில்லை இன்னைக்கு. ஆகினா என்ன கவனிச்சா போதும். ஆகினால தேவ சமூகத்துல நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும் போது ஜெபம் பண்றாங்க, ஆனா ஆண்டவருக்கு அது பிடிக்காது இல்லையா? ஆகினால சோத்திரம். சத்தியத்தை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. ஆகினால இந்த யோசுவா எப்படிப்பட்டவர் என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர். அல்லேலூயா சொல்லுவா. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு யோசுவா. வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது, அழைக்கப்பட்டவங்க அநேகர் அபாத்திரமாய் போனாங்களா இல்லையா? விருந்துக்கு அநேகரை அழைக்கிறார். கல்யாண வீட்டுக்கு மணவாளன் அழைக்கும் போது அப்போ எல்லாரும் கடந்து போகிறாங்க. கடந்து போன உடனே சோத்திரம் நோட்டீஸ் கொடுத்தவங்க எல்லாம் வரல. ஏன் கொடுத்தவங்க என்னாச்சு? ஒருத்தன் சொல்றான் எனக்கு வேலையா இருந்ததுன்னு சொல்றான், ஒருத்தன் சொல்றான் நான் மாடு ஓட்டி போனேன்னு சொன்னான், இன்னொருத்தன் சொல்ல நான் அலுவலகளா இருந்தேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவன் யோசுவா. அல்லேலூயா சொல்லுவோம். அழைக்கப்பட்டவங்க அநேகராய் சபைக்குள்ளே இருப்பாங்க, இருக்கத்தான் செய்வாங்க. அழைக்கப்பட்டவனை குறித்து கணக்கில்ல. எனக்கு அழைப்பு இருக்குது, பாடக்கூடிய அழைப்பு இருக்குது, ஜெபிக்கக்கூடிய அழைப்பு இருக்குது, துதிக்கக்கூடிய அழைப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. அழைப்பே நோ நத்திங். தேவ சமூகத்துல அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் பாக்கியவன். அல்லேலூயா. கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போ? கர்த்தருடைய வருகையில தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எடுத்துக் கொள்ளப்படுவாங்க.
கர்த்தருடைய வருகை நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவே சோத்திரம். அழைக்கப்பட்டவங்க அநேகராய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஒரு சிலராய் இருப்பாங்க. சபை முழுவதும் ஜனங்களாய் இருக்கலாம், ஆனா பறந்து போகிறவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அல்லேலூயா. 10 கன்னிகள் இருந்தாங்க, 5 கன்னிகள் தேவ சமூகத்துல கைவிடப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவங்க, உலக பொருள் மீது ஆசை வைத்தவங்க, உலக இன்பத்தின் மீது ஆசை வைத்தவங்க, சுகபோக பிரியனா இருந்தவங்க, தூக்க பிரியனா இருந்தவங்க, கனநித்திரையா இருந்தவங்க, இவங்க எல்லாம் கைவிடப்பட்டாங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட 5 கன்னிகள் பாக்கியவான்கள். யோசுவா தெரிந்து கொள்ளப்பட்டவர், கானானுக்குள் பிரவேசித்தா. எல்லா கரங்களை தட்டி வரவேற்கமா. நானும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அழைத்தவங்க அபாத்திரராய் போயிடுவாங்க, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவனோ கானானுக்குள் பிரவேசிப்பான், பரம கானானை காணுவான். ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. ஆரோன் அழைக்கப்பட்டவன் தான், ஆனா கன்றுக்குட்டி செய்தானே. ஆரோன் அழைக்கப்பட்டவன் தான், கன்றுக்குட்டி செய்தானே. அவன் என்ன அழைப்பு? கன்றுக்குட்டி செய்கிற அழைப்பு. நிறைய பேர் அழைச்சவங்கெல்லாம் இன்னைக்கு கன்றுக்குட்டி செய்துட்டு இருக்கிறாங்க. ஆகனா விக்கிரகத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஆகனால ஆரோனை போல அழைக்கப்படுகிறது அது முக்கியம் கிடையாது. யோசுவாவை போல தெரிந்து கொள்ளுகிறது தான் முக்கியம். ஆமான்னு சொல்றவங்க வர அல்லேலூயா சொல்லு. இந்த பக்கம் அல்லேலூயா வரல, கேட்கலையா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். உன் பெயரை சொல்லி அழைக்கணும். தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்ற, நீ சிறு வயது என்று சொல்லாதே, உன்னுடைய நாவலிலே என்னுடைய வார்த்தையை நான் வைத்திருக்கிறேன். ஆகையினால என்னால முடியாது என்று எதுவுமே சொல்லாத. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னுடைய வார்த்தையை நாவில வைத்திருக்கிறேன். நான் பேச சொல்லும் போது பேசு, விரிவாச்சர நன்மையால் நிரப்புவேன். அல்லேலூயா சொல்லுவோம். யாராயிலும் ஊமையா இருக்கிறியா? நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் தான் உன்னை கொண்டு வந்தேன், நான் தான் உன்னை சாட்சியா நிறுத்தி இருக்கிறேன், நான் தான் இந்த சபையில உன்னை கொண்டு வந்தேன், நான் தான் இந்த சபையில கொண்டு வந்து உன்னை தெரிந்து கொண்டு இங்க உட்கார வச்சிருக்கிற காரணம், உன்னை ரட்சிப்பின் அதிபதியா நான் மாற்ற போகிறேன். நீ ரட்சிப்பின் அதிபதியா கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ஆமே, நீ ரட்சிப்பின் அதிபதியா, உங்களை ஒவ்வொருவரையும் ரட்சிப்பின் அதிபதியா, நான் ஒரு அதிபதி, நான் ரட்சிப்பின் அதிபதி என்று சொல்றவங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் ரட்சிப்பின் அதிபதி. உலக பிரகாரமா ராஜ்யத்தை கட்டுக்கிறவன் 100க்கு அதிபதி. ஆவிக்குரிய பிரகாரமா யோசுவா எழும்பி வந்து என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் யோசுவாவை குறித்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டார். யாராகிலும் என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் புரிஞ்சுக்கினீங்களா? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார், உன்னை பேர் சொல்லி அழைத்தார் என்று சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா சொல்லு. ஆமே, கர்த்தர் தேவன் அவரை தெரிந்து கொண்டார். ஆகையால் தேவன் அவரை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்ட தேவன். ஆகையால் யோசுவா அவருடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி தேவன் அவரை தெரிந்து கொண்டார். அடுத்தது ஆமே, கர்த்தருடைய சமூகத்துல யாத்திரா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-13 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆமே, ஊழியத்தையும் நடத்தும் போரையும் நடத்துகிற ஆமே யோசுவா அனுபவம் பெற்றவர். ஆகையினால யாத்திராகும் 17ஆம் அதிகாரத்துல பாருங்க. ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா, யோசுவா அனுபவம் மிக்கவர், அனுபவசாலி, சாதாரணமானவர் இல்ல, அவர் அனுபவசாலி. அடுத்தது யோசுவா வந்து
நல்ல ஊழியத்துல அனுபவம் பெற்றவர். அடுத்தது யோசுவா என்னன்னா பயிற்சிக்கப்பட்டவர், பயிற்சி கொடுக்கப்பட்ட 40 ஆண்டு காலம் மோசையே கூடவே இருந்தார். மோசை கூடவே இருந்தார், அவருடைய சோபத்தை தெரிந்தார். அவருடைய சோபம் என்ன, அவருடைய சோத்திரம் மோசை எப்படி நடக்கணும்னு சொல்றாரோ அது பிரகாரம் நடந்தார். ஆகையினால யோசுவா 40 ஆண்டு காலம் மோசையோடு கூட இருக்கிறாருன்னா அது தேவன் அவருக்கு கொடுத்த பாக்கியம். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 ஆண்டு காலம் கூடவே இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். இந்த ஊழியம் கூட இன்னும் ஒரு சோத்திரம் தேவ சமூகத்தை இந்த ஆண்டு கடந்து போச்சுன்னா இன்னும் 2 ஆண்டுகள் கடந்து போகும்போது 40 ஆண்டுகள் தேவ சமூகத்துல இங்க 37 ஆண்டுகள் ஆகிறது இந்த இடத்துல வந்து. ஆகிய இந்த 3 ஆண்டுகள் கடந்து போகும்போது 40 ஆண்டுகள் முடியும். ஆகினால எழுதி இருக்கிற அந்த புத்தகங்கள்லாம் எழுதிட்டே தான் இருக்கிறேன். ஆகிற எழுதி வச்சிருக்க. நீங்க நல்லா ஜெபிங்க. கர்த்தர் தம்முடைய ஊழியத்துல அற்புதம் செய்வாராக. இந்த யோசுவா ஊழிய அனுபவம் மிக்கவர், ஊழியத்துல அனுபவம் மிக்கவர், போருக்காக பயிற்சிக்கப்பட்டவர். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்க போர் என்று சொல்லும் போது யோசுவா ராஜ்யத்தை கட்டக்கூடிய திறமை வாய்ந்தவர், போர்ல யுத்தம் செய்யக்கூடிய பயிற்சிக்கப்பட்டவர். இன்றைக்கு மோசே மலை மேல ஏறி நின்று உனக்காக நாளைக்கு நான் சீனாய் மலையிலே நின்று உனக்காக நான் என்ன செய்வேன், மலையில ஏறி ஆண்டவர் அண்ட யுத்தம் பண்ண போகிறேன், நீ என்ன செய், ஜனங்களுக்காக போ. ஒரு சில ஜனங்களை தெரிந்து கொண்டு யுத்தத்துக்கு போ என்று சொல்லி போறாரு. யுத்தத்துல யோசுவா யுத்தம் செய்கிறாரு. யுத்தம் செய்யும் போது அங்க என்ன நடக்கிறதுனா, யுத்தத்துல அமலேக்கர்கள் என்ன செய்தாங்க, தோற்று போறாங்க. தோற்று போகிற காரணம் மோசே 2 கரங்களையும் உயர்த்தி என்ன செய்யறா, கோலை ஆண்டவருக்கு முன்பாக பிடித்து கொண்டு இருக்கிறார். இந்த மோசையால முடியல, சில வேளையில மோசையால முடியாத போது 2 கரம் அப்படியே சோர்ந்து போய் கீழே விழுந்தது. அப்போ அமலேக்கரர் கடந்து வந்து யோசுவாவோடு கூட இருந்த ஜனங்கள் சிலர் மடிந்து கொண்டு இருக்கிறாங்க, சில ஜப வாழ்க்கை இல்லாத கொண்டு இருக்கிறாங்க, பின்மாற்றமாய் போயிட்டு இருக்கிறாங்க. அமலேக்கரை பார்த்து பயம் உண்டாயிடுச்சு. அமலேக்கரை பார்த்து பின்வாங்கி ஓடினாங்க. இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் என்ன காரணம்? மோசே மலையிலே கைகளை உயர்த்தி கோலை பிடிக்காத இருக்கும் போது இதெல்லாம் சோத்திரம் எங்கிருந்து பவர் போகுது? மோசையில இருந்து தான் யோசுவாவுக்கே பவர் போகுது. அல்லேலூயா சொல்லுவோம். மோசே கிட்ட இருந்துதான் யோசுவாவுக்கு பவர் போகுது. அந்த பவர் போகும்போது யோசுவா வெற்றி பெறுகிறான். எந்த பவர் நின்னு போச்சு, யோசுவா தோல்வி அடைகிறான். இந்த ரகசியத்தை 6 ஊரும் என்ன பண்ணாங்க பார்த்து உடனே என்ன செய்யறாங்கன்னா, 2 பக்கம் 2 கல்லை வச்சுட்டு இந்த கல்லுல அவங்க ஏந்திச்சு நின்று தேவ சமூகத்துல அவரை உட்கார வச்சுட்டு 2 கரங்களை உயர்த்தி பிடிக்கிறாங்க. உயர்த்தி பிடித்த உடனே என்ன நடக்கிறது? மறுபடியும் யோசுவா வெற்றி பெறுகிறார். எல்லா கரங்களை தட்டி கத்த தோத்திரம். இதை எதை குறிக்கிறது? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசை கிட்ட வல்லமை இருக்கிறது. மோசே ஒரு வார்த்தை சொன்னா கர்த்தர் இறங்கி வந்து அந்த பவரை யாருக்குள்ள பாசுகிறார்? தேவ சமூகத்துல டான்சர் பவர். இதுதான் டான்சர் பவர். ஆண்டவர் இருந்து மோசையோடு வருகிறது. மோசையாண்டையில் இருக்கிற அந்த வல்லமை யோசுவாவுக்கு கடந்து போகிறது. யோசுவா கிட்ட கடந்து போன உடனே என்ன நடக்கிறது? அங்க வெற்றி பெறுகிறான் யோசுவா. மோசை கிட்ட இருக்கிற அந்த வல்லமை அவன் நின்று போயிடுச்சு. உடனே என்ன நடக்கிறதுனா தோல்வி அடைந்தான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே நீங்க தேவ சமூகத்துல மோசையோடு கூட இருக்கிற மக்கள், மோசை அண்டையில இருக்கிற அந்த வல்லமை, மோசை அண்டையில இருக்கிற அந்த அற்புதம், மோசை அண்டையில இருக்கிற அந்த பவர் என்றைக்கு நின்று போகிறோம்? ஒருவேளை சபைக்குள்ள 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் இருக்கிறவங்க இருக்கலாம். ஒருவேளை ஊழியக்காரனை காணாத கொள்ளாத யுத்தத்துக்கு போற, ஊழியத்துக்கு போற,
ஜபத்துக்கு போறேன், சோத்திர உபவாசத்துக்கு போறேன் என்று சொன்னா அங்க பவர் உண்டாகாது. ஏனென்றா சபையை நீங்க அவமதிக்க கூடாது, ஊழியக்காரனை அவமதிக்க கூடாது. ஊழியக்காரனுடைய உன்னதமான ஊழியக்காரன் தேவன் தம்முடைய மோசே, அவர் மூலமாதான் யோசுவாவுக்கே பவர் கடந்து போகிறது. ஆகையினாலே யோசுவா வெற்றி பெற்ற ஒரே ஒரு காரணம் தேவ சமூகத்துல சோத்திரம் யோசுவா வெற்றி பெற்ற காரணமே மோசே தான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. முதல் வெற்றி பெற்ற காரணம் மோசே, இரண்டாவது வெற்றி பெற்ற காரணம் யாருன்னா ஆரும் ஊரும். ஒருவேளை மோசே தளர்ந்த போது அவன் விஷயத்தை தெரிந்த மக்கள் ஓடி ஐயோ மோசைக்கு முழங்கால் படியிட முடியல, மோசைக்கு மணிக்கணக்கா உட்கார்ந்து ஜெபிக்க முடியல, மோசைக்கு அவன் மணிக்கணக்கா இருந்து வாதாட முடியல என்று சொல்லி யாராகிலும் மோசை குறித்து பலவீனத்தோடு இருக்கிறார் மோசே என்று தெரிந்த போது நல்லா ஜெபிக்கிற மக்கள், துதிக்கிற மக்கள் சபையில எழுபோது மோசையினுடைய பலவீனத்தை கண்டு மோசையினுடைய கரங்களை தூக்கி பிடிக்கிற மக்கள் சபையில எழுபோது மறுபடியும் வெற்றி உண்டாகும். அல்லேலூயா சொல்லுவோம். ரோசன் கவனி, சோத்திரம். நல்ல தேவ சமூகத்துல என்ன பண்ணா, கர்த்தருடைய சமூகத்துல மோசே மறுபடியும் விஷயத்தை நீங்க தெரிஞ்ச உடனே இந்த மோசையினுடைய கரத்தை நீங்க தூக்கி பிடிக்கணும். தூக்கி பிடிக்கிறதுனா என்ன? ஒருவேளை ஊழியத்துல தோர்ந்து காணப்படலாம், ஒருவேளை பணத்துல காணப்படலாம், பணத்துல சோர்ந்து காணப்படலாம், ஒருவேளை பலவீனமா சரீரத்துல சோர்ந்து காணப்படலாம், ஒருவேளை ஜபக்குறைவா இருக்கலாம் ஊழியக்காரங்க, ஒருவேளை ஆராதனை குறைவா இருக்கலாம், பலவீன நிமித்தம் மணிக்கணக்கா ஜெபிக்கிற என்னுடைய ஊழியக்கார இப்போ என்ன பண்ண பலவீனத்தினால நிக்க முடியல என்று சொல்லி அறிந்த போது இந்த ரெண்டு கரங்களையும் எந்த விதத்திலே ஆகிலும் நான் ஜபத்துல தூக்கி பிடிப்பேன். ஆகினாலே நான் உபவாசத்துல ஜெபித்து என்னுடைய ஊழியக்கார நான் தூக்கி பிடிப்பேன் என்று சொல்லி அங்கும் எங்கும் பார்க்காத ஓடி வந்து கரங்களை தூக்கி பிடிக்கிற மக்கள் சபையில எழும்போது மறுபடியும் அமிலேக்கரை நாம் என்ன செய்யலாம்? தோற்கடிக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோம். எதிரியான அமிலேக்கர் நமக்கு எதிராக இருக்கிற அமிலேக்கர் நமக்கு எதிராக இருக்கிற சோத்திர சத்துருவாதிகளை நிச்சயமாக தோற்கடிக்க முடியும். அல்லேலூயா. யோசுவா உலகத்தின் யுத்தத்தை செய்தான். இயேசுவா அவர் சொன்னா, இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்துக்குரியது அல்ல, என்னுடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா சொல்லுவோம். யோசுவா இந்த உலக ராஜ்யத்தை என்ன செய்த? கட்டி எழுப்புகிறதுக்காக ராஜ்யங்களை தேடினாங்க, ராஜாக்களை மாறினாங்க, ராஜ்யத்துக்குள்ளாக மாறினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. இந்த ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய பிரகாரமாய் அவர் பேசுகிறார். ராஜாக்கள் அண்டையில அவர் பேசுகிறார், பிலாத்து கிட்ட பேசுகிறார், ஏரோது கிட்ட பேசுகிறார். இந்த சோத்திரம் இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் இல்லை, ஆனா உங்களுக்குள்ள அந்த ராஜ்யத்தை நான் வைத்திருக்கிறேன், அதை அறியாம என்னிடத்துல நீங்க கேட்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். என் பிதா ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவிட்டார், பரத்திலிருந்து ஒருவனுக்கு அதிகாரம் வராவிட்டார், இந்த அதிகாரம் உங்களுக்கு உண்டாகாது என்று சொல்றார். பரத்திலிருந்து வருகிற ஒரு அதிகாரம், ஆகையினால பிதா கொடுக்கிற ஒரு அதிகாரம். ஆகையினால தேவ சமூகத்துல ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த யுத்தம் மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் அல்ல. எபேசியர்ல வாசிக்கிறோம், இந்த யுத்தம் சோத்திரம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல. நம்முடைய யுத்தம் வானமண்டல பொல்லாத சேனைகளோடு பொல்லாத ஆவிகளோடு தொடர்பு கொண்டு யுத்தம் செய்கிறதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய ராஜ்யத்தை, இருளின் ராஜ்யத்தை அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இருட்டிலே கடக்கிற பிசாசின் ராஜ்யம், இருட்டிலே கடக்கிற பிசாசின் தந்திரம், இருட்டடையில கடக்கிற விசுவாச மக்கள், இருட்டு வீட்டில உட்கார்ந்து இருக்கிற பிசாசின் சூனிய கட்டுல அகப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க, பில்லி சூனிய கட்டில் அகப்பட்டு கொண்டிருக்க ஏவல் என்று சொல்லுகிறவங்க, பலவிதமான ஆவிகளுக்குள்ளாக தொடர்பாக இருக்கிற மக்கள் அனைவரும் நம்முடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். யோசுவாவுடைய யுத்தமோ உலகத்தினுடைய ராஜ்யத்தின் யுத்தமாக இருந்தது. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இப்போ வைத்திருக்கிற யுத்தம் வானமண்டலத்தில் இருக்கிற யுத்தம். ஏன்னு சொன்னா, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் வானமண்டலத்தில் போகாதபடி வானமண்டலத்தில் இருக்கிற அதிபதி பொல்லாத
அதிபதி ராட்சத பிறவி சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரமுள்ள நாமத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆகையால இதோ தேள்களையோ பாம்பையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையோ மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். 150ஆம் சங்கீதத்தில் சோத்திரம் தேவனுடைய பலவான்கள் சங்கிலினால் கட்டவும் அவருடைய ராஜாக்களை சோத்திரம் சங்கிலியால் கட்டவும் அவருடைய மேன்மாட்களை பழி வாங்கவும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகள், யுத்தமானது வான மண்டலத்தில் இருக்கிற பிசாசை ஜெயிக்கிற யுத்தம். அந்த ஜெயம் உள்ள யுத்தம் போர் பட்டயத்தினால் அல்ல, ரத்தத்தினால் அல்ல, மாம்சத்தினால் அல்ல. ஜப ஜீவியம் உடையவர் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய யுத்தம் செய்து இந்த போரை நாம் மேற்கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஜபமே ஜெயம் தரும் எந்த ஜீவிய காலம் எல்லாம் சித்தமே செய்திட ஜபமே ஜெயம் தரும். 2-3 பேர்கள் கூடி ஜெபித்தால், 2-3 பேர்கள் கூடி ஜெபித்தால் பூமியின் மேல் சித்தம் உண்டாகிட ஜபமே ஜெயம் தரும். எந்த ஜீவிய காலம் எல்லாம் சித்தமே செய்திட ஜபமே ஜெயம் தரும். கெச்சமனே ஜபம் கெச்சிக்க ஒன்னையே, கெச்சமனே ஜபம் கெச்சிக்க ஒன்னையே, வாக்கு அடங்காத பெருமூச்சியோடு வேண்டுதல் செய்தருளும். ஏமக்காய் வேண்டுதல் செய்தருளும். ஜபமே ஜெயம் தரும். ஜீவிய காலம் எல்லாம் சித்தமே செய்திட ஜபமே ஜெயம் தரும். மாமிசத்தின் ஜபம் மனிதனை தள்ளிடும், மாமிசத்தின் ஜபம் மனிதனை தள்ளிடும். ஆவியில் நீரைந்து அனுதினம் ஜெபித்திட ஜப ஆவி தந்தருளும். எமக்கு ஜபவாவி தந்தருளும். ஆகையினாலே இந்த யோசுவா உலக ராஜ்யத்தை வென்றான். எப்படி? ஒரு மோசே, ஜெபிக்கிற மோசே சீனாய் மலையிலே நின்று தேவன் கொடுத்த அதிகாரமுள்ள கோலை தூக்கி பிடித்தான். தூக்கி பிடித்த உடனே கர்த்தர் யோசுவாவுக்கு அந்த வல்லமையை அனுப்பினார். போரை வெல்லக்கூடிய கிருபை கொடுத்தார். போரை அமலேக்கரை தோற்கடிக்க கிருபை கொடுத்தார். இதுக்கெல்லாம் காரணம் ஜபமே ஜீவியம். அல்லேலூயா சொல்லுவோம். இரவெல்லாம் ஜபிக்கும் போதுதான் ஒரு நாள் இந்த பாடலை நான் பாடினேன். ஜபமே ஜீவியம். ஆகினாலே ஆவியானவர் கொடுத்த பாடல் தான், யாரும் பாடினும் பாடல் இல்லை. ஆகிய ஜபமே ஜபமாய் 2-3 பேர்கள் கூடி ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்துடுவார். மாம்சத்தோடு ஜெபித்தார், தேவன் மனிதனை தள்ளிடுவார். ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷை பேசி அனுதினம் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் உண்டாருவார்களா? பிசாசை வெல்லலாம், பிசாசின் கிரியைகளை அழிக்கலாம், உலகத்தின் ராஜ்யத்தை அழிக்கலாம், உலக இருளின் ராஜ்யத்தை மேற்கொள்ளலாம். இன்றைக்கு இருளின் ராஜ்யத்தில் அடங்கி கிடக்கிற குடிக்கார பிசாசுகள், பச்சார பிசாசுகள், வேசித்தனமான பிசாசுகள் ஆகினால இன்றைக்கு உலகத்தை முழுமையாய் சிக்கி கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தின் முழுமையை கிடக்கிற மக்களை தூக்கி எடுக்கத்தான் ஒரு யோசுவா தேவை. சபையில ஒரு யோசுவா தேவை, ஒரு யோசுவா தேவை. யுத்தம் செய்கிற யோசுவா, பயிற்சிக்கப்பட்ட யோசுவா, தைரியசாலி யோசுவா ஆகிய தைரியமாய் போகிற யோசுவா, அந்த யோசுவா தேவை. இந்த யோசுவா, ஆண்டவரே நான் ஒரு யோசுவாவை போல 40 ஆண்டுகள் நம் மோசையோடு இருந்து ஆண்டவரை ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற யோசுவாவுக்கு எழும்பணும். ஆகினால அதை விட ரகசியத்தை கண்டு கொண்ட 6 ஊரும் தேவை. இவங்க யாரு? தீர்க்க தரிசிகள். சபையில தீர்க்க தரிசனம் உள்ள ஆவிகள் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள். ரகசியத்தை அறிந்தவங்க யார்?
தீர்க்க தரிசிக்கத்தான் ரகசியத்தை அறிவாங்க. ஆகிய ஆண்களும் பெண்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆவி பெற்ற பரிசுத்தமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில எழும்பணும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல சபைகள் சீர்கெட்டு போகும். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் ஆவி ஆராதனையில வந்து வெளிப்பட வேண்டும். ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, சோத்தரிக்கும் போது, ஜெபிக்கும் போது, நான் ஒரு தீர்க்கதரிசி, நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ ஒரு தீர்க்கதரிசின் புத்திரர் என்று சொல்லி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு தீர்க்கதரிசின் ஆவி உனக்குள்ள இறங்குவது ஆமை கிரிய செய்யும் போது இந்த சபையானது பூத்து குலுங்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவா. இயேசு வாக்கடங்காத பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்தார் கெச்சமன்ல. அது கெச்சிக்கிற ஜபம். ஆகையினால சிங்கம் கெர்ச்சிக்கும். யார் ஆமை சோத்திரம், யார் பயப்படாத இருப்பான். இயேசுவின் ஜபம் சிங்கத்தின் ஜபம். ஆமை சோத்திரம் கெர்ச்சிக்கிற ஜபம். பயப்படாத அளவுக்கு கெர்ச்சித்தார். கெர்ச்சித்து சிலுவைக்கு கடந்து போய் என்ன செய்தா? சோத்திரம் பிசாசை தோற்கடித்தா, இருளின் ராஜ்யத்தை வென்றா. அந்த தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகையினால முதல்ல யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று பார்த்தோம். இரண்டாவது, போரை நடத்தக்கூடிய ஒரு தேவனுடைய ஆமை மனிதனாகிய யோசுவா அனுபவம் பெற்றவர், அனுபவம் உள்ளவர். ஆகையினால தேவ சமூகத்துல சோத்திரம் நல்ல பயிற்சிக்கப்பட்டவர் யோசுவா, தைரியசாலி யோசுவா. எது இருந்தாலும் சரி யோசுவா அவர் ஒரு ரட்சிப்பின் அதிபதி. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யாத்திராம் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் 3வது ஆமென் சோத்திரம் 3வது வசனத்துக்கு 3ஆம் தலைப்புல உங்களுக்கு சொல்ல இருக்கிற 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாத்திரா 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஊழியக்காரனாய் சோத்திரம் யாத்திரா புஸ்தகம் 24 13 போதும் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகி யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தை ஏறி போகையில். அல்லேலூயா. பாருங்க, இந்த யோசுவா உத்தமமான யோசுவா, உத்தமமான யோசுவா. மோசையோடு கூட 6 ஊர் எங்க போனாங்கன்னு இப்ப தெரியல. இப்ப என்ன பண்ணிட்டாரு? 6 ஊர் தான். இங்க இரு, நீ இருக்க வேண்டிய ஆளு இங்கத்தான் இருக்கணும், இங்கே இருன்னு அவங்கள உட்கார வச்சுட்டு, இப்போ இந்த யோசுவா நிறைய பேர் சொல்றாங்க, மோசே மலை மேல ஏறி போகையில் யோசுவாவும் கூடவே போனானா மலையில. அல்லேலூயா சொல்லுவோம். யோசுவாவும் கூட போனா, மோசே மாத்திரம் போல. இந்த வசனம் அதுதான் சொல்லுது. மோசே மாத்திரம் போல. அவர் 2ஆம் முறையாக அவர் தேவ சமூகத்தை முதல் முறை கற்பனை பலகைலாம் உடைச்சிட்டு மறுபடியும் ஏறி போகும்போது யோசுவாவும் கூடவே போறார். அல்லேலூயா சொல்லுவோம். மீதி பேர்ல எங்க போனாங்க? கூட இருந்தவங்களாம், நீங்கெல்லாம் அங்க இருக்க வேண்டிய இடத்துல இருங்க. மோசையோடு கூட கடந்து போன உத்தமமான குமாரன். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென் சோத்திரம். வேதத்துல வாசிக்கிறோம். தீமோத்தேயு புத்தகத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல தீமோத்தேயு குறித்து அவர் என்ன சொல்றாருன்னா, பவுல் சொல்றார், என் உத்தம குமாரன், என்னுடைய உத்தம குமாரன். பாருங்க, பவுல் சொல்றார் பாருங்க. சோத்திரம். தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல அவன் சோத்திரம் பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. அவன் உத்தம குமாரனாகிய அவன் 2 தீமோத்தேயு, அதாவது 1 தீமோத்தேயுல பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல முதல் அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகி தீமோத்தேயு சொல்றார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எப்படி யோசுவா உத்தமமுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தாரோ,
இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது தீமோத்தேயு குறித்து பவுலும் தான் சொல்றார், உத்தம குமாரனாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுவா. உத்தம குமாரன், வேதம் சொல்லுகிறது உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவா. உத்தமன் என்று சொன்னவர் பூரணமான ஒரு அனுபவத்துக்குள் வந்துடும், பூர்ணப்பட்ட ஒரு அனுபவம் உத்தமன். ஆகையினால அந்த உத்தமத்தை ஆண்டவர் கடைசி வரைக்கும் பார்க்கிறான். நீ எப்படி உத்தமமா இருக்கிறியா என் ஊழியத்துல? உத்தம எப்படி? யோசுவா மலை கடைசி உச்ச கட்ட வரைக்கும் ஏறி போனா. என்னால முடியல, ஏன்னா மோசையால முடிந்த போது அவன் முடியல, கீழே வந்துட போறாரு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி வயதான காலத்துல தேவ சமூகத்துல யோசுவா கடைசி வரைக்கும் உச்ச கட்ட வரைக்கும் ஏறி போகிற யோசுவா. அல்லேலூயா சொல்லுவோம். அங்க ஆரக்கானம் ஊரங்கானம் யாரையும் காணும், ஆனா யோசுவா அவன் தேவ சமூகத்துல உச்சிய வரைக்கும் ஏறி போகிறதை பார்க்கிறோம். கூடவே இருந்தோம். அப்படி என்றா என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஊழியத்துல விசுவாச கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த வசனத்தின் மூலமாய் நீங்க தெரிந்து கொள்வது என்னென்றா, தேவ சமூகத்துல நம்ம உச்ச கட்ட வரைக்கும் தம்முடைய ஊழியக்காரங்க எந்த வனாந்தரத்தின் வழியா நடத்துகிறாங்களா, கானானுக்குள் நடத்துகிறார்களா, ஒரே சீனா மலையில நடத்துகிறார்களா, இல்ல ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் நடத்துகிறார்களா, நடத்துகிற விதத்தை நீங்க அறிந்து கொண்டு அவர் போகிற பாதையை விடாத அளவுக்கு தரிசனம் பட்ட விசுவாச மக்களாய் நீங்க காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். தரிசனம் ஆகினா விஷன் தேவ சமூகத்துல ஒரு வெளிப்பாடு தேவ சமூகத்துல உங்களுக்கு தேவை. நம்முடைய ஊழியக்காரர் நம்மளை எந்த விதத்துல கொண்டு போகிறார், சத்தியத்துல எப்படி கொண்டு போகிறார், ஜபத்துல எப்படி கொண்டு போகிறார். ஆகையினால நம்முடைய சபையில என்ன நடக்கிறது, உலக கதையா இல்ல ஊர் கதையா நடக்கிறது. ஆகையினால கர்த்தர் நம்மளை நடத்துகிற விதத்தை பார்த்து இந்த உத்தம குமாரனாகிய யோசுவாவை போல ஒரு விதவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, உத்தம விதவை அவ 8 வருடமா என்ன தம் புருஷனோடு வாழ்ந்தவள், ஆனாலும் தேவ சமூகத்தை தேவாலயத்தை விட்டு நீங்காத இருந்தாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. பாத்தீங்கன்னா அங்க ஒரு விதவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த விதவை தினந்தோறும் தேவாலயத்தை விட்டு நீங்காம இருந்தா. அதே யோசுவா கூட என்னன்னா, அவன் சோத்ரோ அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையினால யோசுவா உத்தமமான மனுஷன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை உத்தமத்தை கவனிக்கிறார், உண்மையை கவனிக்கிறார். ஆலயத்துக்குள் வரும்போது உண்மையா இருக்கிறீங்களா என்று கவனிக்கிறார். மோசேயின் ஆலயத்துக்குள்ள எங்கு உண்மை உள்ளவன் என்று மோசேயை குறித்து சாட்சியை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதே போலதான் இந்த நாட்கள்ல சபைக்குள் வரும்போது, உலகத்துல இருக்கும் போது, வீடுகள்ல இருக்கும் போது, எங்கேயும் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி அழைக்கத்தக்கதான அந்த அழைப்பின் சத்தம் வர வரைக்கும் நம்மளை ஒவ்வொரு நாளையும் தேவ சமூகத்துல ஆயத்தப்படுத்தி சபையை கர்த்தருடைய வசனத்துக்கு தன்னை கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வசனத்துக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து, தன்னை தியாகம் செய்து தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்துல அப்படி காணப்படுவோம். நிச்சயமாகவே யோசுவாவை தம்முடைய சபையில எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு யோசுவா தேவை. மோசையோடு கூட நடந்து போகிற ஒரு யோசுவா, மலை மேல வரைக்கும் ஏறி போகிற யோசுவா. அவருக்கு வேலை வெட்டி இல்ல. திடீர்னு நினைச்சுக்கினா மலை மேல யாரும் சொல்லுவாரு, திடீர்னு நினைச்சுக்கினா என்ன தூக்கின்னு போக சொல்லுவாரு, திடீர்னு நினைச்சுக்கினா துணி துவச்சு கொடுன்னுவாரு, திடீர்னு நினைச்சுக்கினா உபவாசம்னு சொல்லுவாரு, திடீர்னு நினைச்சுக்கினா 1 மணிக்கு வந்து முட்டி போடுன்னுவாரு, திடீர்னு நினைச்சுக்கினா 3 மணிக்கு வந்து முட்டி போடுன்னுவாரு. இது மோசையினுடைய வேலை. கர்த்தர் எப்போதெல்லாம் மோசையோடு பேசுவாரோ அப்பெல்லாம் யோசுவா கூட போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆவி படைத்த யோசுவா
இன்னொரு காரியம், ஆமா, டைம் தான் சொல்லுது. இன்னொரு வசனத்தை எப்படி ஆகில சொல்றேன். ஆகினா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாத்திரா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனம் ஒருத்தர் படிங்க. யாத்திரா புஸ்தகம் 33:11 33:11 படிங்க. 33:11. ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா, 33:11 படிச்சாங்க. அடுத்தது 32:17. ஆ ஆ ஆ ஆ பாருங்க, விக்கிரகன்னா யோசுவாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஜனங்க பாளையத்துல என்ன ஆரவார சத்தம் கேக்குதியா? அது ஆரவார சத்தம் இல்ல, வேற ஏதோ ஒரு சத்தம் மாதிரி கேக்குதியான்னு சோத்துறோம். ஜனங்களுடைய அவல நிலைய என்னன்னா கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு யோசுவா. அல்லேலூயா சொல்லுவோம். இந்த யோசுவாவை குறித்து தான் என்ன சொல்லுகிறான்? யாத்திரா புஸ்தகம் 33:11 அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத இருந்தான். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன பண்ணல? நீங்கள. அப்படி என்ன சொன்னா, நிறைய பேர் என்ன ஊழியத்துக்கு வராங்க, அனுபவம் மிக்க, நல்ல பயிற்சித்து நல்லா இருக்குது, நல்லா ஐயான்னு கூப்பிடுற வரைக்கும் இருப்பாங்க. ஆனா ஆலயத்தை விட்டு நீங்கின உடனே ஒரு வேலையும் செய்யறது இல்லை. ஒரு வேலையா செய்யறதே கிடையாது. நிறைய வாலிப்பிள்ளைங்க கல்யாணம் ஆயிட்டா அத்தாட என்ன பண்றது இல்லை, எந்த வேலையும் செய்யறதே கிடையாது. கல்யாணமே பெருசுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக அத்தாட ஊத்தி மூடி வச்சுட்டு எல்லாத்தையும் அவன் என்ன ஆச்சு, ஆலயம் என்ன ஆச்சு, என்ன ஏது. ஒருவேளை இங்கிருந்து போறவங்க இன்னொரு ஆளை உருவாக்கிட்டு போனா கூட இல்லை, இருக்கிறவனையும் கெடுத்துட்டு தான் போவான். ஆகையினால அப்படிப்பட்ட நபர்கள் இல்லாதபடி ஒருவேளை யோசுவா அநேகரை உருவாக்கக்கூடிய யோசுவாவா இருந்தான். ஆகையினால கல்யாணம் ஆயிட்ட பிறகு அவன் யோசுவா ஆலயத்தை விட்டு நீங்கவே இல்லை. ஆசாரிப்பு கூடாரத்துல பணிவிடக்காரனாய் இருந்தான். பணிவிடக்காரன், வேலைக்காரனாய் இருந்தான். ஆசாரிப்பு கூட பாத்திரத்தை கழுவணும்னா கழுவினான். ஆசாரிப்பு கூடத்துல புல்பிட்ட துடைக்கணும்னா துடைச்சான். அவன் துணி மணிகளை எல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்துல இருக்கிற எல்லா ஸ்கிரீனும் துவைக்கணுமா துவைச்சு கொண்டாந்து அயன் பண்ணி கொண்டாந்து மாட்டினான். இந்த வேலையை யோசுவா செய்தான். 40 ஆண்டு காலம் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வேலையை பணிவிடக்காரனா இருந்தான். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் நீங்கவே இல்லை. ஆகையினால அதே போலதான் லூக்கா 2ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, அந்த விதவை ஆலயத்தை விட்டு நீங்காத இருந்தா. கிட்டத்தட்ட 80 வயது உள்ள சகோதரியா, 84 வயது உள்ள விதவை, 84 வயது 84 வயது உள்ள ஒரு விதவை. நிறைய பெண்கள் கொஞ்சம் வயசாச்சுன்னா நான் உபாச ஜபத்துக்கு வரணும், நடக்க முடியல, உட்கார முடியல, இப்படி அப்படி எல்லாம் பேசுறீங்க. 84 வயசு உள்ள ஒரு விதவை ஆலயத்தை விட்டு நீங்காம இரவும் பகலும் உபவாசித்து கர்த்தரை தொழுது கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 84 வயது தான். ஆகையால அவன் என்ன செய்தா? இரவும் பகலும் உபவாசித்து ஆலயத்தை விட்டு நீங்காத இரவும் பகலும் கர்த்தரை துதித்தா. நீங்க ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஒருவேளை வேலைக்கிழமை ஜபத்துக்கு வர்றீங்களா? எத்தனை பேர் வேலைக்கிழமை ஜபத்துக்கு வரீங்க? நானும் பாக்குறேன், 2-3 பிள்ளைங்க உட்காந்து ஜபம் பண்ணுவாங்க. எப்பவுமே ஜெபிக்கிறவங்க தான். ஆனா மீதி சகோதரிங்க எங்க போறீங்க? நீங்க எல்லாம் 84 வயது உள்ள கண்ணு தெரியாத இருந்திருக்கலாம், நடக்க முடியாத இருக்கலாம். ஆனா உபவாசித்தா இரவும் பகலும் உபவாசித்தா கர்த்தரை துதித்து கொண்டு இருந்தால் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுவா. கர்த்தரை துதித்து கொண்டு இருந்தால், எப்பொழுது கர்த்தரை துதித்து கொண்டு இருந்தால். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போலதான் யோசுவா, பணிவிடக்காரனாகிய யோசுவா இரவும் பகலும் என்ன செய்தா? 40 ஆண்டு காலம் மோசைக்கு பணிவிடக்காரனாய் இருந்தா. மோசையோடு கூட நடந்து போனா. அவன் நடக்க எப்படியோ அப்படியே இருந்தது. அதனாலதான் மோசே மரித்த உடனே இந்த ரட்சிப்பின் அதிபதி ஆகிய ஒரு பெரிய பட்டத்தை அவன் கையில கொடுத்து யுத்த
யுத்தத்துக்கு போ. நிறைய பேர் சொகுசா நினைக்கிறாங்க, ஊழியத்துக்கு வந்துட்டா நல்ல சொகுசா உட்காரலாம், சொகுசா இருந்துக்கலாம். நோ நோ நோ. யோசுவா கடந்து வந்த உடனே யுத்தத்துக்கு தான் அனுப்பினார். இல்லப்பா ஆசாரிப்பு கூடாரத்துல உட்காந்துக்கோ, 40 நாள் உட்கார்ந்து இருந்தில்ல, 40 வருஷம், இன்னும் ஒரு 40 வருஷம் கூட இருந்து உட்கார வைக்கல. மோசே, நான் நல்லா இருக்கும் போது, ஆமென், நான் இருக்கிற, நீ யுத்தத்துக்கு போ, நான் இருக்கும் போது நீ கவலைப்படாத, நீ போ, யுத்தம் செய். ஆகின யுத்தம் உன்னுடையதா இருக்கும். நான் இருக்கும் போது ஆமென், எதிராளியை வெல்லு, நான் இருக்கும் போது யுத்தத்துக்கு போ என்று சொல்லி முதல் எடுத்த உடனே ஆசாரிப்பு கூடாரத்திலேயே உட்கார வச்சுட்டு இல்ல, ஆனா முதல் எடுத்த உடனே உன் சத்துருக்களை வெல்ல கற்றுக் கொடுத்தார். ஆக பிசாச வெல்ல கற்றுக் கொடுத்தார். ஆமை சோத்ரம் எதிராளியான ராஜ்யத்தை அழிக்கும்படி கற்றுக் கொடுத்தார். அந்த தேவன் தான் இன்றைக்கும் ஆவிக்குரிய உலகத்துல எதிராய் இருக்கிற ராஜ்யங்களை தவிடுபடியா ஆக்கும்படியா ஜபத்தினாலோ உபவாசத்தினாலோ நீங்க எழுப்பி யோசுவா மாதிரி எழுப்பி என்ன செய்யணும்? தவிடுபடி ஆக்கிற யோசுவாக்கள் எழுமணும். ஆகையால ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற அத்தனை வேலையும் செய்கிற யோசுவா எழுமணும். அல்லேலூயா சொல்லு. யோசுவா எழுவணும். ஒருவேளை பிள்ளைகள் பெற்றாலே பரவாயில்லை, ஆகினாலும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலையை நிக்க கூடாது. ஆகினால உங்களால முடிந்து ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, சில தாயை எடுத்து வச்சிடறாங்க, பார்த்தா ஒரு சாக்லேட் பேப்பரா தான் இருக்கும். மதியம் வந்து பார்த்தா ரொம்ப அலங்கோலமா இருக்கும் ஆராதனை. ஆகினால தேவ சமூகத்தின் ஆராதனை ஸ்தலத்தை அலங்கோலமா மாற்றக்கூடாது. ஆசாரிப்பு கூடாரத்தை எத்தனை பெண்கள், ஐயோ எத்தனை தரம் அவர் உரைச்சு நமக்கு ஊத்துறாருப்பா, நம்ம குடிச்சிட்டு தொச்சிட்டு போயிடுறோமே என்ற அந்த நிலை உங்களுக்கு வருவானால், ஒருவேளை சனிக்கிழமையே வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுகிற பெண்கள் 84 வயது உள்ளவங்க வேலை செய்யணும். ஆகையால அவங்க வயதாயிருந்தா கூட பரவாயில்லை, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள உங்களால ஜெபிக்க முடியும், உங்களால துதிக்க முடியும், உங்களால் சோத்தரிக்க முடியும், உங்களால ஆராதிக்க முடியும், மக்களுக்காக திறப்பில் நிற்க முடியும். மீதி பேர் என்ன செய்யலாம்? தொடப்பத்தை எடுத்து பெருக்கலாம். ஆசாரிப்பு கொடுத்த எல்லாவற்றையும் ஒவ்வொரு ஜன்னலும் தொடச்சு விடலாம், ஒவ்வொரு சோத்திர கதவுகளை தொடச்சு விடலாம். எப்பொழுதும் சுத்தமாய் இருக்க விரும்புகிறார் ஆண்டவர். சுத்தத்தை விரும்புகிறார், பரிசுத்தத்தையும் விரும்புகிறார். யோசுவா அப்படிப்பட்ட பணிவிடக்காரனாகிய யோசுவா. அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா சோத்திர 22 27வது வசனம், 26 27 பாத்தீங்களா? 27 வாசிங்கள. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பணிவிடக்காரனாய் இருந்தார். யோசுவா ஒரு பணிவிடக்காரன் வேலைக்காரன். ஆகையினால வேலைக்காரனை போல காணப்பட்டார் அவருடைய தியாகம். ஆகையினால் யோசுவா ஒரு வேலைக்காரனாய் இருந்தார். அதனாலதான் இன்றைக்கு அவன் தேவ சமூகத்துல என்ன செய்தார்? ரட்சிப்பின் அதிபதியாய் மேல கொண்டு வந்தார் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோம். சில வேலையில நான் வேலை செய்யும் போது இங்க இருக்கிறாரா பாஸ்டர்னு என்னைய வந்து கேட்பாங்க. கொஞ்ச நேரம் இருமான்னு சொல்லி போய் துணியை மாத்திக்கிட்டு வந்து நான் தாமா பாஸ்டர்ன்னு சொன்னா, அப்படி ஐயா சாரி ஐயான்னுவாங்க. ஆகையினால உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாகவே பணிவிடக்காரன். சில வேலை நாங்க வேலை செய்யும் போது பிள்ளைங்களுக்கு கேட்பாங்க, எல்லாம் இவங்க எல்லாம் சிரிப்பாங்க. சிரிச்சோடனே ஐயா போய் வேற எதனா துணிக்கிட்டு போட்டுக்கிட்டு வாயா சொல்லுவாங்க. போய் போட்டுக்கிட்டு வந்து நின்று அவங்களை ஜெபம் பண்ணி அனுப்புவேன். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள் சபைக்கு வருவது யோசுவா பணிவிடக்காரன், தாழ்மை உள்ளவன். ஆகையினால் பணிவிடக்காரன் தேவனுக்கு முன்பாக தன்னை தியாகம் பண்ணினவன், தம் சரீரத்தை ஆசாரிப்பு கூடாரத்துக்காக தத்தம் செய்தவன். சரீரத்தை ஓடா உழைத்த யோசுவா. ஆகையினால 40 ஆண்டு காலம் மோசையை தூக்கி சுமந்தவன். ஆகையினால் மோசையோடு கூட கடந்து போனவன், ஊழியத்தை தோல் கொடுத்தவன், ஊழியத்துல கழுத்தை கொடுத்தவன். அப்படிப்பட்ட யோசுவா சபையில எழும்பும் போது சபை நல்ல விருத்தி அடையும். அல்லேலூயா சொல்லுவேன். ஆகையினால யோசுவாங்க வர்றாங்க தான். ஆனா கல்யாணம் முடிஞ்சவனே அந்த யோசுவா மூட்டை கட்டி மூலையில வச்சுட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான். யோசுவாங்க வராங்க. யோசுவா வேலையெல்லாம் என்ன பண்ணுது? மூட்டை கட்டி ஒரு ஓரத்துல வச்சுட்டு அப்படியே போறாங்க. அப்படி இல்லை, யோசுவா போனாலும் ஒரு காலைப்பி எழுப்பணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா, டேய் நான் போறேன், என்ன மாதிரி நீ என்ன பண்ணு, இந்த வேலை எல்லாம் செய்,
இதெல்லாம் செய் அதெல்லாம் செய் என்று சொல்லி உருவாக்கக்கூடிய ஒரு மனிதன் மிகவும் அவசியம். அல்லேலூயா சொல்லுவோம். உருவாக்கணும். சபையில யோசுவாக்களை உருவாக்கணும். சபையில யோசுவாக்கள் எழும்பணும். அப்படி எழும்பும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆகையினால யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பணிவிடக்காரனாய் இருந்தான். ஆகையினால உங்களுக்கு சோத்திரம் 4 காரியத்தை சொல்லி இருக்கிறேன். இன்னும் 4 காரியம் சொல்லணும். ஆனா டைம் கடந்து போச்சு. நீங்களும் சீக்கிரமா முடிச்சா நல்லா இருக்கிற மாதிரி சிலருடைய இருதயத்துல தோணுது. ஆகையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யோசுவா மாதிரி எப்படி இருப்பீங்களா? உத்தம குமாரனாகிய யோசுவா மாதிரி நாம் காணப்பட வேண்டும். ஆகையினால யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பணிவிடக்காரனாய் இருந்ததை போல நாமும் ஊழியத்துல எந்த விதத்திலாகிலும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஒரு பணிவிடக்காரனை போல நானும் மாறணும் என்று சொல்லி நினைக்கணும். ஒரு 3 மணிக்கு ஒரு நாள் கடந்து வந்தேன். பார்த்தா ஒரு மண் இங்கிருந்து அங்க முட்டி போட்டுக்குன்னு போக முடியல, அங்கிருந்து முட்டி போட்டுக்கிட்டு போடணும். நரன்னு ஒரு வாரமா பெருக்கலையா என்ன தெரியல. அப்புறம் தம்பி கூப்பிட்டு, எப்பா வா நம்ம ஜெபம் பண்றது பெருசு இல்லை, முதல்ல பெருக்கி எடு என்று சொல்லி 3 மணிக்கு தொடப்பத்தை வச்சு பெருக்கிட்ட பிறகு அப்புறம் ஜெபிச்சோம். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசாரிப்பு கூடாரம் வேலை செய்கிற யோசுவாக்கள் தேவை. அல்லேலூயா சொல்லுவோம். ஆசாரிப்பு கூடாரத்துல வேலை செய்கிற யோசுவா தேவை. அந்த யோசுவா தான் ரட்சிப்பின் அதிபதி. அந்த யோசுவா தான் தளபதி. அந்த யோசுவா தான் மோசைக்கு அடுத்தது. அந்த யோசுவா தான் கழுத்து கொடுக்கிறவன். அந்த யோசுவா தான் சோத்திரம் சோத்திரம் தம்முடைய கரங்களை உயர்த்தி பிடிக்கிறவன். ஆகினால அந்த யோசுவாக்குத்தான் மோசே அண்டையில் இருந்த முழு பவர் கடந்து போய் மோசே தம் யோசுவா தலைமையில கையை வைத்து ஜெபித்து அபிஷேகத்தை வர வைத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். மோசே அண்டையில இருந்த அந்த அபிஷேகம் சோத்திரம் இவனுக்குள்ளே கடந்து வந்தது. யோசுவாவுக்குள்ள கர்த்தர் பார்த்து சொல்றார் என்னன்னா, யோசுவா 1ஆம் அதிகாரத்துல பார்த்து யோசுவாவே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளாலோ ஒருவனை உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை யோசுவாவுக்கு கொடுத்து ரட்சிப்பின் அதிபதியாய் கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யோசுவாவை போல நான் மாறணும்னு சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகள் முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுத்து தேவனுக்காக நான் தியாகம் செய்ய என்னுடைய சரீரத்தை தியாகம் செய்கிறேன். என்னுடைய சரீரம் ஆசாரிப்பு கூடாரத்துக்காக எப்படி மோசே பணிவிடக்காரனா இருந்தானோ, என் வயது செல்லுகிற வரைக்கும் நான் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வேலையை செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருதயத்தில் தீர்மானிக்கிறது இல்ல, செய்கையை காட்டணும். ஆகையால செய்து காட்டணும். ஒருவேளை இந்த பிரசங்கம் வீணா இருக்க கூடாது. இந்த பிரசங்க கர்த்தர் கிரியை செய்வார். யோசுவாக்களை எழுப்புவார். யோசுவாவின் குணாதிசயத்தை எழுப்புவார். யோசுவா ரட்சிப்பின் அதிபதி. யோசுவா தெரிந்து கொள்ளப்பட்டவன். யோசுவா அனுபவம் மிக்கவன். ஆகையினால அனுபவம் பெற்றவன். யோசுவா பயிற்சிக்கப்பட்டவன். யோசுவா தைரியசாலி. யோசுவா நல்ல ஜெபிக்கக்கூடிய மனுஷன். எது வந்தாலும் சாதிக்கக்கூடிய மனுஷன்.